Welcome back to our chemistry class. Hi children, I am Victor here. Today we are going to learn about one of the important questions, boric acid. ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினை நம்ம இன்னைக்கு படிப்போம், boric acid. What is the formula of boric acid? That is H3BO3. H3BO3. Or we can be written as BOH thrice. BOH thrice. Preparation of boric acid. Boric acid can be extracted from borax and columenate. Boric acid can be extracted from borax and columenate. Here, what is the formula of borax? Borax oda formula Na2B4O7. Columenate formula Ca2B6O11. இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம தெரியணும். போராக்ஸோட ஃபார்முலா தெரியணும், இன்னொன்று கோலிமினேட்டோட ஃபார்முலையும் தெரியணும். இந்த ரெண்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சால் ஈஸியாக போரிக் ஆசிட் வினையை நமக்கு எளிதாக எழுதலாம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் 3 mark question. We can write the equation. Borax, what is the formula? Na2B4O7. This boraxon reacted with dilute sulfuric acid. Am I right? I'm taking, what is the formula of sulfuric acid? H2SO4. H2SO4. இது கூட நம்ம என்ன பண்ணுறோம்? adding water, H2O. என்ன கிடைக்கும்? This hydrogen combines with boron and oxygen, we get boric acid. What is the formula? H3BO3. ஹைட்ரஜனும் போரானும் ஆக்சிஜனும் மூன்றும் சேர்ந்த ஒரு இதுதான் என்னது boric acid. And also sodium combines with sulfate. The sodium combines with sulfate. சோடியமும் சல்ஃபேட் சேர்ந்து என்ன கிடைக்கும்? சோடியம் சல்ஃபேட். ஓகே, இப்போ போராக்ஸ் ஃபார்முலா நல்லா தெரியணும், அது மைண்டில் அப்படியே நீங்கள் பதிய வைக்கணும். போராக்ஸ் ஃபார்முலா Na2B4O7. சல்ஃபூரிக் ஆசிட் ஃபார்முலா நமக்கு தெரியும், H2SO4 தெரியும், வாட்டர் ஃபார்முலா தெரியும், நமக்கு தெரியும். இது ரெண்டையும் எழுதுங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா அதிலே மைண்டில் வச்சுடுங்க. போரிக் ஆசிட் கிடைக்கும். போரிக் ஆசிட் ஃபார்முலா தெரியணும், H3BO3. அது எதெல்லாம் சேருது? ஹைட்ரஜன் reacts with boron and also oxygen, we get boric acid. And one more point, sodium combines with sulfate. சோடியமும் சல்ஃபேட் சேர்ந்து என்ன கிடைக்கும்? சோடியம் சல்ஃபேட் கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் பண்ணுறதுனால ஒரு பயம் வர வேண்டாம். பேலன்ஸ் பண்ணுறதுலாம் ஈஸி. எப்படின்னா, போரிக் ஆசிட் நீங்கள் படிக்கும்போது போராக்ஸை படிப்பீங்க, அப்படி தானே? போராக்ஸோட ஃபார்முலா தெரியும். இவ்வளோ போரான் இங்கே இருக்குது, 4 போரான் இங்கே இருக்குது. வி ஹவ் 4 போரான். சரி, அப்போ ப்ராடக்ட் சைடில் எத்தனை போரான் இருக்குன்னு பாருங்கள். ரியாக்டன் சைடில் 4 போரான் இருக்குது, அப்படி தானே? ரியாக்டன் சைடில் 4 போரான் இருக்குது. அப்படின்னா இந்த 4 போரான் அந்த சைடில் வரணும், ப்ராடக்ட் சைடில் வரணும். இப்போ ப்ராடக்ட் சைடில் எவ்வளோ போரான் தான் இருக்குது? 1 தான் இருக்குது. அதனால் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 4ன்னு போடுறீங்க, சரி தானே? இப்போ போரான் பேலன்ஸ்டு. ஓகே, நெக்ஸ்ட் அபவுட் இனி சமன்பாடு செய்யப்படாத ஒன்று தான் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, அப்படி தானே? ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ ஹைட்ரஜனை பார்த்தீங்கன்னா 4 × 3 = எவ்வளவு? 12. 4 3s are 12, அப்படி தானே? 4 3s are 12. இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது, 4 இருக்குது. இதில் வாட்டரில் நீங்கள் 5 போட்டிங்கன்னா 5 × 2 = 10 ஆயிரும். 10 + 2 = 12 ஆயிரும், அப்படி தானே? 5 போட்டிங்கன்னா 5 × 2 = 10. 10 + 2 = 12 மாறிடும். இப்போ என்னாச்சு? இந்த ஈக்குவேஷன் சமன்பாடு ஆயிடுச்சு. அப்போ வேறு ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த இடத்துல இந்த போரான் அப்படின்னா இந்த ரியாக்டன் சைடில்
நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த போராக்ஸில் நாலு போரான் இருக்கனால அதை அப்படியே தூக்கி எடுத்து இந்த பக்கம் ரியாக்ட் இந்த சைடில் போடுங்க, ப்ராடக்ட் சைடில் போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிரும். அப்புறம் ஹைட்ரஜனை மட்டும் பார்த்தா போதும். 4 3 12 இந்த பக்கம் 5 போட்டிங்கன்னா பேலன்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இதை ஒன்று நீங்கள் ஞாபகத்தை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தா காலிமினைட் ஓ. வாட் இஸ் அ ஃபார்முலா? Ca2B6O11. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சல்ஃபர் டை ஆக்சைடு மட்டும் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறோம். சல்ஃபர் டை ஆக்சைடெல்லாம் நம்ம சின்ன கிளாஸில் படித்தது தான். ஃபார்முலா என்னது? SO2 + H2O. ரைட்? இந்த மூணும் சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா போரிக் ஆசிட் கிடைக்கும். இந்த ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் இந்த போரானும் சேர்ந்து என்ன கிடைக்கும்? போரிக் ஆசிட். வாட் இஸ் அ ஃபார்முலா? H3BO3. H3BO3. சரியா? H3BO3. இப்போ என்னாச்சுன்னா இந்த கால்சியமும் இந்த ஹைட்ரஜனும் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு எல்லாம் கூட சேர்ந்து கால்சியம் பைசல்ஃபைட் கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? CaHSO3 டாய்ஸ் கிடைக்கும். ஓகே, கால்சியம் பைசல்ஃபைட் கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம்? ஈஸியாக நான் சொன்ன அதே ஃபார்மேட்டுக்கு கொடுங்க. கோலிமினேட் ஓவரில் எத்தனை போரான் இருக்குது? 6 போரான் இருக்குது. அப்படி தானே? கோலிமினேட் ஓவரில் போரான் வந்து 6 இருக்குது. அதே 6 இங்கே போரிக் ஆசிட் கொடுங்க. அதே 6 நீங்கள் போரிக் ஆசிட் கொடுத்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஹைட்ரஜன் ஆச்சு? ஹைட்ரஜனை கம் டு த பேலன்ஸ் ஃபார் ஹைட்ரஜன். இப்போ ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடது பக்கம் கால்சியம் இருக்குது பாருங்கள். இந்த கால்சியம் கோலிமினேட் ஓவரில் கால்சியம் எத்தனை கால்சியம் இருக்குது? 2 கால்சியம் இருக்குது. அந்த 2 கால்சியத்தை இங்கே கொண்டு வாங்க. ப்ராடக்ட் சைடில் 2ல் கொண்டு வாங்க. 2 கால்சியம். ஸோ இப்போ கால்சியம் பேலன்ஸ் ஆச்சு. இன்னி அப்புறம் தான் ஹைட்ரஜனை பாருங்கள். இப்போ இந்த ப்ராடக்ட் சைடில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 6 × 3 = 18. அப்படி தானே? 18. இங்கே பார்த்தீங்கன்னா கால்சியம் பை சல்ஃபேட்டில் எத்தனை இருக்குது? 4 ஹைட்ரஜன் இருக்குது. ப்ளஸ் 4 = 22. அப்படி தானே? இந்த 22 வந்துட்டு. இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ரியாக்டன் சைடில் வாட்டர் போட்டிங்க இல்லையா? அந்த வாட்டர் போட்ட இடத்துல நீங்கள் 11 போட்டிங்கன்னா 11 × 2 = 22 ஆயிரும். அப்படி தானே? 11 × 2 = 22 ஆயிரும். ஸோ சமன்பாடு செய்யப்பட்டாச்சு. ஓகே மை டியர் சில்ட்ரன், வெரி இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை படித்து எழுதிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அபவுட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அது படிங்க. கண்டிப்பாக அது எக்ஸாம்